பாரதியார் சொல்றாரு, மந்திரம் போல் சொல் வேண்டும்னு சொல்றார். அப்பா போய் ஒருத்தனை அடி அப்படின்னா அது மந்திர சொல் இல்ல. அப்பா ஒருத்தனை காப்பாத்துனா அது மந்திர சொல். அப்போ அப்பா சொல்லுவதனாலேயே ஒரு சொல் மந்திரமாக அமையாது. மந்திரம் போன்ற சொல்லை அப்பா சொல்லணும், ஆசிரியர் சொல்லணும். அப்படி அவர்கள் மந்திரமாக சொல்லக்கூடிய சொற்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடந்துத்தான் தீர வேண்டும். அப்படி இல்லாத பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய சொற்களும் கூட மந்திர சொல்லாக அமையும். முருகன் ஒருத்தர் இருந்தானா, நம்ம கடவுளா கும்பிடுறோமா? ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா காது கொடுத்து கேட்டாரா? அவனை தகப்பன் சுவாமின்னு சொல்றோமா? ஏன் சொல்றோம்? எல்லா காலகட்டங்களையும் அப்பாக்களால் மந்திர சொற்களை சொல்ல முடியாது. அவங்க என்ன மந்திரவாதியா? சில நேரங்களில் அப்பாக்களால் சொல்ல முடியாமல் போகிற பொழுது உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தீர்க்கமாக நீங்களே முடிவெடுக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது. அப்படி நீங்கள் உதிர்க்கிற மந்திர சொல்லை அப்பாக்கள் ஏற்றுக்கொள்வார் என்று. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் நாம இதை படிக்கணும்னு நினைச்சேன், எங்க அப்பா தான் இதுல போட்டு விட்டார். நான் இப்படி ஆகணும்னு நினைச்சேன், எங்க அப்பா சொல்லி நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்ல வேண்டியது இல்லை. சில எல்லாமே உங்களுக்கு சரியா இருக்கணும் அப்பாக்களே கணிச்சுக்கிட்டு இருக்கணுமா என்ன? ஒரு கட்டத்தில் நீங்க டாக்டர் ஆகணுமா, நீங்க இன்ஜினியர் ஆகணுமா, நீங்க என்ன ஆகணும்ன்றதை நீங்க முடிவெடுங்க. அப்படி எடுக்கும் பொழுது உங்க அப்பாக்களோ அம்மாக்களோ ஒன்று சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இல்லை எனக்கு இது வேண்டும்னு புரிய வைங்க. அப்பொழுது உங்களுடைய சொல்லும் மந்திர சொல்லாகும். குறிப்பிட்ட வயது வரைக்கும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு அப்பாக்களினுடைய சொற்களை கேட்டு நடங்கள், ஆசிரியரினுடைய சொற்களை கேட்டு நடங்கள். பிறகு உங்களுடைய சொல்லே மந்திர சொல்லாக ஆற்ற முயலுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.